அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கான 2024 to 2025 குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க. ஓகேங்க, இப்போ பதிவை பார்த்துடலாம். தனுசு ராசி குரு பயிற்சி. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்களா, குரு பகவான். அவர் இப்போது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அவர் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சி எப்போன்னு பார்த்துடலாம். சித்திரை 18 ஆங்கில மாதம்னு பார்த்தீங்கன்னா மே 1/5/2024 பயிற்சி ஆகிறாருங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்றார். ஸோ அவர் என்ன மாதிரி பலன்லாம் உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்களா, அவர் 6ஆம் இடத்துல அமர்வதால் நன்மையாக தீமையான்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் என்பது ஒரு அனுபவத்தை குறிக்கக்கூடியதுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுப்பாருன்னு சொல்லலாம். அதே போல் 6ஆம் இடம் நோய், எதிரி, கடன் இதையும் குறிக்குங்க. 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. தொழில் முன்னேற்றம் அமையும், வருமானம் அதிகரிக்கும்னு சொல்லலாங்க. தொழில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, வருமானம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வருமானம் நல்லா இருக்கே, இந்த மாதம் இந்த வருஷம் நல்லா சம்பாதிக்கிறோம், நிறைய வருமானம் வருது, ஸோ வேறு எதுலையோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை தொழில் விருத்தி பண்ணலாங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் நல்லாயிருக்கும், பட் நீங்கள் தொழில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வேறு எங்கேயும் வெளியில் கடன்லாம் வாங்கி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கடன் தரேன்னு சொல்லுவாங்க, ஏன்னா சில ஆசைகள்லாம் காமிக்கும். ஆனால் நீங்கள் கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்க வேணாம். இருக்கிறத வச்சு அப்படியே டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லணும். புதுசாக நம்ம வேறு எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸ் விட அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய காசு சம்பாதிக்கலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி இந்த வருஷம் நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு தொழிலையும் புதுசாக நீங்கள் தொடங்க வேணாங்க. இருக்கிறத அப்படியே டெவலப் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் நல்லா இருக்குது, பிஸ்னஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நோய்னா ஆல்ரெடி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளோ நாள் நீங்கள் கண்டுக்காமல் இருந்த பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் அது வலியை கொடுத்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கக்கூடிய நிலைமையை உருவாக்குங்க. ஸோ ஏதாவது உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்துக்கோங்க, ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன செக்கப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்து பார்த்து அந்த வியாதிகளை நீங்கள் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் பிஸி ஒரு ஷெட்யூலில் இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பை கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வியாதிகள் எதாக இருந்தாலும் சரி பண்ணிக்கக்கூடிய வருடமாக அமையுங்க. அதே போல் எதிரின்னு சொல்லியிருந்தேன். எதிரின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் மறைமுக எதிரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் காமிச்சு கொடுத்துரும். யார் உங்களுக்கு பிஸ்னஸில் மறைமுக எதிரி, உங்கள் கூடவே இருந்துட்டு யார் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, அது எல்லாமே நீங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு சண்டை போடுறது, நீ என் கூடவே இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த வாக்குவாதமும் பண்ண வேணாம். அவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வேறு எந்த தொந்தரவுகளும் பெரிய அளவில் இல்லைங்க. பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் உண்மையாலுமே சிறப்பு. ஏதாவது நீங்கள் பதவி உயர்வு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்குங்க. இடம் மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய ஆஃபீஸில் இருக்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது, தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழில் விருத்தி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அது 10ஆம் இடம் பார்வைங்கிறது என்ன மாதிரி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விரைய செலவுகள் கொடுப்பாருங்க. விரைய செலவுகள் மீன்ஸ் நீங்கள் விரைய செலவு நீங்கள் அது சுப செலவாக கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். விரைய செலவுனா நீங்கள் உங்களுக்கு வருமானம் வரும், ஆனால் வருமானம் வந்துச்சுன்னா அதுக்கான செலவுகளும் உங்களுக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ நீங்கள் அந்த செலவுகளை எப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுப செலவுகளாக மாற்றிக்கலான்னு பார்த்தீங்களா. இன்றைக்கி வருமானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதம் இந்த வருஷம் நல்லா தானே இருக்குது, நம்ம அதனால் புதுசாக நம்ம கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், புது மொபைல் வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணத்தை மாற்றிட்டு எப்படியும் கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு நல்ல கடனாக மாற்றிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்களா, ஏதாவது லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டுறீங்க, இல்லை ஏதாச்சும் லேண்டு வாங்கி போடுறீங்க, இல்லை நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு அசட்டாக இருக்கும். உங்களுக்கு அது கண்டிப்பாக அது விரைய செலவுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சுப செலவு. ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது விரைய செலவை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போகலாம். அப்புறம் நிறைய கோயில்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுறது, ப்ளஸ் நீங்கள்
கோயிலுக்கு வந்து ஏதாவது டொனேஷன் கொடுக்குறது, லேண்ட் வாங்கி போடுறீங்க, வீடு கட்டுறீங்கும் போது அது உங்களுக்கு அசட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோயிலில் போய் நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணுறீங்கும் போது அது கண்டிப்பாக உங்களுடைய புண்ணியத்தை மேன்மேலும் வந்து அதிகரிக்குங்க. ஸோ இதுவுமே உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா, அதுவுமே விரைய செலவு ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். மன நிம்மதி ஏன் கம்மியாக இருக்க போகுது, என்னடா இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளால் மீதி பண்ண முடியலையே, இந்த உடம்புல சின்ன சின்ன தொந்தரவுகள் வேறு இருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து சொன்ன மாதிரி செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்குவாங்க. உங்களுக்கு இது வந்து உங்கள் உடம்பையும் ஆரோக்கியத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்கான டாக்டர்ஸையும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உடம்புல அந்த நோய் உங்களை உடம்புல விட்டு கண்டிப்பாக முழுமையாக அகன்றதுன்னே சொல்லலாங்க. நல்ல தூக்கத்தை கொடுப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதி அதிகமாகும். இங்கே மன நிம்மதி குறையிறதுக்கு காரணம் அதான் விரை செலவாகிறதுனால. ஸோ நீங்கள் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்கள், நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யுங்க. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகமாகுங்க, பணத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க, குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, குழந்தைங்களோட அன்பு அந்யோன்யமாக இருப்பீங்க, குழந்தைங்க உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய வருடமாகவே இது இருக்குங்க. ஓகே, குரு பயிற்சி பலன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பலன்னு சொல்லாமல் ஓரளவு சுமாரான பலனாக இருக்குது. நான் இருக்கிற மாதிரியே சொல்கிறேன், எதையும் மிகைப்படுத்தலை. இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு அவேர்னஸ்க்காக. உங்களுக்கு குரு பயிற்சி ஒரு சிலர் சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும், நிறைய பண வருமானம் அது இதுன்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. நான் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். இது வந்து உங்களுடைய அவேர்னஸ்க்காக மட்டுமே சொல்கிறேன். நீங்கள் இது தெரிஞ்சுக்கிறீங்கும் போது தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, தேவையில்லாத கடன் வாங்க மாட்டீங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். என்னுடைய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு யோகா பண்ணுங்கள், முடிஞ்சால் தியானம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்களா உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் சக்திக்கு மீறி கடன் வாங்க வேணாம், அகலக்கால் வைக்க வேணாம், இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு புதுசாக எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணவே வேணாம், இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யாருக்கும் நீங்கள் ஷ்யூரிட்டி கொடுக்க வேணாம், யாருக்கும் நீங்கள் போயிட்டு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி கையெழுத்து எதுலேயும் பத்திரங்கள் எதுவும் கையெழுத்து போட வேணாம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு சில வழிபாடுகள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான வருடமாகவே அமையுங்க. என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்களா, நீங்கள் வந்துட்டு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம், முருகன் வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்களா முருகனை நீங்கள் வழிபட்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வியாழன்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டுருக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்களா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குங்க. வியாழக்கிழமையில் மோஸ்ட்லி நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சுக்கோங்க, குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டுவாங்க. அதே போல் சுண்டல் நீங்கள் வீட்டில் சுண்டல் செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். ஸோ இந்த பாதிப்புலேருந்து இதெல்லாம் உங்களை வெளியில் கொண்டு வந்துடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு தொழில் வருமானத்தில் குறை இல்லைங்க. வாழ்க்கையை அனுபவத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். அந்த அனுபவம் எதுக்காகனா கடவுள் உங்களை பார்த்திங்கன்னா பட்டை தீட்டுறாரு. ஒரு வைரம் நல்லா ஜொலிக்கணும்னா கடவுள் ஃபஸ்ட்டு அதை பட்டை தீட்டணும் இல்லைங்களா. ஸோ உங்களை இந்த வருஷம் பட்டை தீட்டக்கூடிய வருடமாக இருக்கும், நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேங்க. நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.